இல்ல ஏஎஃப்ஏவா இருக்கட்டும், இந்த ஃபோக்கஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. டைரக்டா மேனுவல் ஃபோக்கஸ்ல யூஸ் பண்றதுதான் பெட்டர். ஏன் மேனுவல் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, லேண்ட்ஸ்கேப் போட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3, அதாவது ஃபோர்கிரவுண்ட், மிட் கிரவுண்ட், பேக்ரவுண்ட், இந்த 3 பிளேன்ல வந்து சப்ஜெக்ட் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும். அப்படி 3 பிளேன்ல சப்ஜெக்ட் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும் போது நம்ம ஃபோர்கிரவுண்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணி போட்டோ எடுத்தோம்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லா பிளர் அவுட் ஆயிடும். சோ யூஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நான் அப்பர்ச்சரை வந்து அதிகமா வச்சிருந்தாலுமே அந்த பிரச்சனை வந்து நடக்கும். என்டையர் ஃப்ரேமுமே வந்து ஃபோக்கஸ்ல இருக்காது. சோ மேனுவல் ஃபோக்கஸ் பண்றதோட எந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் வைக்கணுங்கிறதும் முக்கியம். பேக்ரவுண்டையும் ஃபோக்கஸ்ல வைக்க கூடாது. பேக்ரவுண்ட ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஃபோர்கிரவுண்ட் எலிமெண்ட் கண்டிப்பா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும். சோ பேக்ரவுண்டையும் ஃபோக்கஸ்ல வைக்க கூடாது. மிட் கிரவுண்ட்லயும் வந்து ஃபோக்கஸ் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட வைக்கிறீங்க அப்படின்னாலும் கரெக்டா வருமாங்கிறது தெரியாது. சோ நமக்கு ஃப்ரேம்ல வந்து 1/3 ஆஃப் பிளேன்ல வந்து நம்ம ஃபோக்கஸை வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபோக்கஸ் அந்த ஃப்ரேமுக்கு வந்து கரெக்டா வரும். 1/3